அப்படியே நெகட்டிவாகவே யோசிச்சுட்ருங்க. அப்போ தானே எல்லா கெட்ட விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அழுதுகிட்டே இருங்க, புலம்பிக்கிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஜெயந்தி வாசு. ஸோ ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ணியிருந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அந்த வீடியோவுக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், இந்த மாதிரி கான்டென்ட் பிடிக்கும்னா இந்த கான்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ போன வீடியோவில் உங்களோட காமெண்ட்ஸ்னால தான் இந்த பர்டிகுலர் வ்ளாகே. ஸோ அதில் சிலர் வந்து பர்சனலாக கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க. ரொம்ப பிளண்ட்டாக சொல்லணுன்னா புலம்பியிருக்காங்க. என்ன நீங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் புலம்புறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐ வாஸ் டிஸப்பாயிண்டட். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சங்கடமாக இருந்தது அந்த ஃபோன் கால்ஸ். அவங்களோட அழுகை மெயினாக சொல்ல போனால் அழுகிறது இப்படி கதறி அழுகிறாங்க. இங்கே வந்து சோக் ஆகிற அளவுக்கு அழுகிறாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்காங்க. பட் நான் பார்க்காத பெயினா, நான் க்ராஸ் பண்ணி வராத பெயினா? இப்போ இன்றைக்கி காலையில் எனக்கு எந்த இஷ்யூமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப க்ரூம்டாக புடவை கட்டி பூ வச்சு பொட்டோட உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன்னா, பிடிஎஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் எனக்குள்ளே ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். நான் நிறைய டிப்ரெஷன், லைக் மேனிப்புலேஷன்ஸ், பல பேரோட நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி, பல நெகட்டிவிட்டி அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்து உட்காந்துருப்பேன், உங்ககிட்ட பேசுவேன். இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, இந்த லென்ஸ் வழியாக என்னை பார்க்குறவங்க வந்து பல பேர் வந்து ஒரு ட்ரொமேட்டிக் டிப்ரெஷனில் இருக்கீங்க. அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பெயினை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். சிலதை சொல்ல முடியும், பல விஷயங்களை வந்து என்னால் ஷேரே பண்ண முடியாது. நான் அந்தளவுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னோடய லைஃப் லெசன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் நிறைய புக்ஸ் பார்க்கலாம், நிறைய பாட்காஸ்ட் கேட்கலாம், அதை நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நான் வந்து சொல்லணுன்னா நான் க்ராஸ் பண்ணதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதில் சிலதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சரிங்களா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேக்னெட். நீங்கள் உங்களை வந்து ஒரு மேக்னெட்டாக நினச்சிக்கோங்க. எல்லோரும் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்குமே இப்போ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப லக்கி. ஓகே, இந்த சாரீ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மகா சென்னையில் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண புடவை. ஒரு 3 years இருக்கும் அவங்க எனக்கு இது கிஃப்ட் பண்ணி. 4 yearsே ஆகுது. இந்த புடவை கட்டினாலே எனக்கு ரொம்ப லக்கியாக, நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவேன். இந்த புடவைக்கு உயிர் இருக்கா, இதுக்கு வந்து லைஃப் இருக்கா, ஆனால் இதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, இது கட்டினா சம்திங் குட் அப்படின்னு என் மனசுக்கு தோணுதில்ல. அந்த மாதிரி ஒரு லைஃப்லெஸ் திங்குக்கே, ஆனால் இதுக்கு என்ன இருக்குன்னா, இட் வில் ஹாவ் அன் ஆரா, இட் வில் ஹாவ் அன் எனர்ஜி. இதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அப்போ நம்மளை யோசிச்சு பாருங்கள். ஹியூமன் பீயிங், உயிரோட்டம் இருக்கிற, ரத்த ஓட்டம் இருக்கிற மனுஷனுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி இருக்கும். நீ என்னம்மா காலையில் ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னா, இட்ஸ் பியூர்லி சயின்ஸ் தாங்க. நீங்கள் என்னவோ, நீங்கள் யாரோ, நீங்கள் அதை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்குது, பிரச்சனை தான், ஒரு கஷ்டம் தான் வச்சுக்கோங்க. அதையே நினச்சி, அதை பற்றியே பேசி, மெயினாக அழுது, அதுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஒரு ஷூக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது, குட்டி பாம்பு இருக்குது, அதுக்குள்ளேயே குதிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? இன்னும் அது மேபி கடிக்கலாம், அது உங்களை ரொம்ப ஆங்ஸைட்டியில் கொண்டு போய் விடலாம். யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட். கண்டிப்பாக தள்ளி நின்று யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும். இதுவும் கடந்து போகும். என்ன மாதிரி ஒரு டெரிபிள் சுச்சுவேஷனாக இருந்தாலும், என்ன நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா, டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு மோட்டிவேட் யூ. நான் சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்னா நீங்கள் நான் சொல்கிறத செய்யணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு புரியும். எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்கும். மெயினாக இதெல்லாம் சொல்ல வேணாம்னு நினச்சேன். நிறையா ஃபோன் கால்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் இருக்குது. ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் வரிஸில் தான் இருக்குது. துரத்திட்டே இருந்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க.
பேரோ அவங்கள பற்றியோ நம்ம சொல்லக்கூடாது. பட் நீங்கள் துரத்த தூரமாக ஓடிட்டே இருப்பாங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு அட்ராக்ட். சரியா? அது எப்படி நாங்கள் பண்ணுறது? நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்த, ஒரு பர்சனை, ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் ஆசைப்படுறத அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களை பயங்கரமாக நெகட்டிவாக வச்சுட்ருக்கீங்க. இப்போ ஒரு பர்சன், அந்த பர்சன் மேலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம், அந்த கோபத்தையே நினச்சி அவங்கள உங்கள் மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு, புத்தி, உங்களை சுற்றி எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும்? அந்த பர்சனுக்கு நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்குது, நீங்கள் சபிச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு கெட்டது நடந்துகிட்ருக்குமே. நீங்கள் நிறைய இஷ்யூஸை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருப்பீங்களே, அதெல்லாம் ஸ்வாப் பண்ணிவிடுங்க. அது எல்லாமே எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே வரேன். மேம் நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் மேம், என் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ பேசணுன்னு ட்ரை பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் என் கூட பேச மாட்டேங்கிறாரு, என்னை அவாய்ட் பண்ணுறாரு. When you chase something, I don't believe that it will come to you as of now. நீங்கள் நினச்ச உடனே நீங்கள் ஒன்று துரத்துனா அது உங்ககிட்ட வரும்னு நான் வந்து அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான குவாலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. யூ பி பியூட்டிஃபுல், யூ பி இன்டெலிஜென்ட், ரொம்ப ப்ரெசன்டபிளாக மாறுங்க, மெயினாக ஆக்குபைடாக இருங்க, பிஸி ஆகிடுங்க. அப்போ வந்து நீங்கள் யாரை துரத்துறீங்களோ அவங்க நினைக்கணும், ஐயோ இப்போ பேச முடியுமா அவகிட்ட, இப்போ நம்ம கால் பண்ணால் அவள் காலை எடுப்பாளா, ஆக்சசபிளாக இருப்பாளான்னு அவங்க யோசிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அது கஷ்டம். இப்படி நான் ஜாலியாக ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், அது அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் பாசிபிள். பட் அது நிறைய பேருக்கு நடக்குதே, உங்களுக்கே நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். மணியும் அப்படி தான். நான் வந்து வீட்டில் எப்படி அந்த பூஜை பண்ணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும், எதுனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களை நெகட்டிவாக வச்சுட்டு நீங்கள் துரத்துனீங்கன்னா கண்டிப்பாக இதில் நிறையா இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து டீக்ளட்டரிங் பண்ணுவோம் இல்லையா, வீட்டை சுத்தம் பண்ணுறோம், ஒரு கபோர்டை சுத்தம் பண்ணுறோம். என்றைக்காவது நம்மளை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், இந்த டாக்ஸிக்ஸ் எல்லாம் எடுத்துடணும், இந்த டாக்ஸின் ஃபீல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்றைக்காவது நினச்சிருக்கோமா? நமக்குள்ளே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வச்சுட்டு இருந்தால் நெகட்டிவ் ஃபோர்ஸை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவோம். என்ன இதை திருப்ப ஒரு 10 தடவைக்கு மேலே சொல்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு தடவையாவது உங்களுக்கு அது ஷார்ப்பாக படணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஷவர் பண்ணுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு, சாமி நம்பிக்கை இருக்கா, சாமி கும்பிடுங்க, நேச்சர்கிட்ட போயிடுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், போயிடுங்க, பால்கனி போயிடுங்க, மொட்டை மாடி போயிடுங்க, போயிட்டு பாருங்கள். see people, see things. எப்படி இருக்குது, ஒரு பேர்டு எப்படி இருக்குது, ஒரு வயசான தாத்தா அந்த ரோட்டில் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டி பழம் விற்றுட்டு போவாங்க, 70+ இருக்கு, அவங்களெல்லாம் பாருங்கள். நான் ஜென்ரலாக நான் டவுனாக இருக்கிறப்பெல்லாம் வயசானவங்களை பார்த்து நான் மோட்டிவேட் ஆகிப்பேன். இது வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு இது. இவங்க ஏஜில் இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எஜுகேஷன் இல்லை, நல்ல ஹெல்த் கூட இல்லை, வயசு இல்லை, இருக்கிறதுலே காஸ்ட்லியானது டைம் தான், தெரியுங்களா? அந்த செகண்ட்ஸ் இப்படி போயிடுச்சுன்னா அது திரும்ப வரவே வராது. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக இருக்காங்க, சிரிக்கிறாங்க. எத்தனை பேர் சிரிக்கிறீங்க? எத்தனை பேர் யூ மேக் அ ஸ்மைல், யூ மேக் ஸ்மைலே இல்லை, அப்புறம் எங்கே போய் லாஃப்? சத்தமாக சிரிக்கிறீங்களா யாராவது? அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுல்ல. அதெல்லாம் பண்ண உங்களுக்கு ஆயுசு குறைஞ்சிரும். என்னங்க நீங்களே நெகட்டிவாக பேசுங்க, அதுதான் உண்மை. நீங்கள் கவலைப்படப்பட நிறையா வியாதி அட்ராக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்கள் தோல் சுருங்கிடும், உங்களுக்கு ஹேர் ஃபால் சீக்கிரமாக ஏஜிங் ஆகும். ரொம்ப கவலை, எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் தூக்கி நீங்களே உங்களை நம்ப வச்சு உட்காந்துட்டிங்கன்னா சீக்கிரம் ஏஜிங்களுக்கு வந்துடும். ஸ்கின் போயிடும், ஹேர் போயிடும், உள்ள மெயினாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க கிங் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா அதுவே நேச்சரே நினைக்கும், உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ வாழலை, நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க, அப்புறம் உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நேச்சர் எடுக்க ஆரம்பிச்சிடும். லிவ் யுவர் லைஃப். இந்த ஒரே விஷயம், நெகட்டிவ் தாட்ஸை கட் பண்ணிவிட்டு, நெகட்டிவாகவே ஒன்று நடக்குது, அதுக்கெல்லாம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக வைங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, அப்போ இந்த வீடியோ ஹிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கீப் ஸ்மைலிங், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. சாய்ராம்.